விருது வேளாண் அறிவியல் கல்லூரியில் பயில்றோம். நான் இப்போ 4ஆம் ஆண்டு ராவிக்கு வந்திருக்கோங்க. உங்க பேர் என்னங்க? என்னுடைய பேர் தமிழரசு. இப்போ உங்க தோட்டத்துல வந்து என்னென்ன பயிர்லாம் வளருது? இது வந்து ஆத்துக்கிராம், ராமநாதபுரம். சரிங்க, என்ன பயிர்லாம் போட்டுருக்கீங்க? எங்கள் தோட்டத்தில் வந்து கரும்பு, வாழை. நீங்க வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்றீங்களா? எல்லாமே நான் இயற்கை முறையில் செய்யணும்னு இந்த ஒரு வருஷமாக முயற்சி எடுத்து பரமத்தி வேலூருக்கு பக்கத்தில் கதிரமலைன்னு இருக்குது. அங்கே சிலிகினத்தூர்ன்ட்டு வந்து லோகுங்கிறவர் வந்து இந்த சாணத்திலிருந்து பாக்டீரியா பிரிச்செடுத்து சாணப்பாசி கரைசல்ன்ட்டு வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கேள்விப்பட்டு நான் வந்து பரமத்தி வேலூர் போகும்போது அவருடைய தோட்டத்துக்கே போயிருந்தேன். போய் வந்து பார்க்குற போது அவருடைய தோட்டத்தில் வந்து நம்ம சுரக்காயெல்லாம் 4 அடி நீளம் இருக்குது. அதே மாதிரி புடலங்காய் 6 அடி நீளம். அதை பார்த்தோன்னே ஒரு பிரமிப்பு, இது எப்படி இந்த மாதிரி வருதுன்னா, அவர் வந்து 15 வருஷமாக பல விவசாயிகளையும் இயற்கை விவசாய வல்லுநர்களையும் போய் கலந்து ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்காரு. கொடி உருளைக்கிழங்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம உருளைக்கிழங்கு வந்து கீழே வந்து நிலத்தில் விளையிறது தான் பார்த்துருப்போம். அவர் கொடியாட்டு விட்டு இந்த வாதில் வந்து விட்டுருக்காரு. ஒவ்வொரு கிழங்கும் வந்து 1/2 கிலோ இருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்குது. எல்லாமே சாணி பசை கரைசலில் தான் சாதிச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இது நாட்டு மாட்டு சாணி எடுத்து அதுவும் ஒரு பேரலுக்கு வந்து, அதாவது சின்ன பேரலில் வந்து 20 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு பேரலுக்கு 2 to 3 கிலோ சாணி கரைச்சி வைக்கிறது. அதே மாதிரி ஒரு 10 பேரலுக்கு ஊற்றி வெயிலில் வச்சுட்டாங்கன்னா 1 மாதம் அந்த பாசம் கட்டும். அந்த பாசத்தை ஒரு 3 கிலோ 4 கிலோ கலெக்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக சர்க்கரை போட்டு மறுபடியும் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாம் கரைஞ்சி போய் நம்மளுக்கு ஒரு 10 நாளில் வந்து அந்த தாய்ப்புறம் கிடைக்கும். அது வந்து நம்ம பண்ணுறது வந்து சிரமம். சில டைமில் வந்து அந்த நாட்டு மாட்டு சாணியினுடைய பாக்டீரியாஸ்கள் டெவலப் பண்ணாலும் போதும். இதுக்காக வந்து இந்த தாய்த்துறோம். இப்போ இது வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். சாணி பசு கரைசல் வந்து எப்படி தயாரிக்கலாங்கிறது சொல்கிறாரு. அது நம்ம செய்கிறது வந்து காலதாமதமாகும். அது சில டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். அதனால் அதுலேருந்து அவர் தயாரித்து தாய்த்துறத்துலேருந்து 1 லிட்டர் நான் 500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், இது 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தால் அந்த ஒரு தடவை தான் வாங்குகிறோம். மறுபடியும் நம்மளே வந்து அந்த 1 லிட்டர்லேருந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 1 லிட்டர் வந்து ஒரு 200 லிட்டர் பேரலில் ஒரு 190 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 கிலோ சர்க்கரை போட்டு நல்லா அலசி விட்டு அந்த 1 கிலோ திரவத்தை உள்ளே ஊற்றிட்டு ஒரு வெயிலில் தான் வைக்கணும். இது வந்து எதுவுமே வந்து நிழலுக்கல்ல, இருட்டறையும் அல்ல. இது வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை அலசி விடணும். அலசி விடுற போது அந்த பாக்டீரியாக்கள் ஃபுல்லாக டெவலப் ஆகி நம்மளுக்கு 1 வாரத்தில் தாய்த்திரவம் ஆகிடும். இந்த தாய்த்திரவத்தை வந்து ஒரு ஏக்கராவுக்கு 200 லிட்டர் நம்மளால் எவ்வளோ மல்டிப்ளை பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மண் வந்து நல்லா பொதுப்பாயிரும், மண்புழு ஃபுல்லாக டெவலப் ஆகிடும். விவசாயம் வந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு நல்லா ஒரு வருஷம் போயிட்டுன்னா எந்த இடுபொருளும் நம்ம வந்து வெளியே இருந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இந்த யூரியாவுக்கு பதிலாக தான் வந்து மீனமிலம்ன்ட்டு இப்போலாம் அது வந்து டெவலப் ஆகிருக்கு இயற்கையில். அந்த மீனமிலம் தயாரிக்கிறது வந்து பழைய மெத்தடில் வந்து பண்ணோம்னா ஒரு 40 நாள் ஆகும். அப்போ மீன் கழிவு என்னவோ அந்த ஈக்குவல் அளவுக்கு நம்ம சர்க்கரை போடணும். ஆனால் இந்த வந்து லோகசும மெத்தடில் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 கிலோ கழிவு போட்டோம்னா 5 கிலோ சர்க்கரை போட்டால் போதும். மீதி 20 கிலோ இந்த சாணப்பாசி கரைசல் எடுத்து உள்ளே ஊற்றி அலசி விட்டோம்னா வெயிலேயே வச்சுட்டா நம்மளுக்கு 10 நாளில் ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 15ஆவது நாள் நம்ம ஃபீல்டுக்கு விடலாம். கிராப்ஸ்க்கு வந்து எல்லா பயிர்களுக்கும் விடலாம். இது வந்து யூரியாவுக்கு விடலாம். NPKங்கிறது வந்து எல்லா எண்ணெயும் கலந்து விடலாம். கலந்து வந்து அதை வந்து உடச்சி, அதாவது வந்து தண்ணியில் கலக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து அது வந்து நம்மளால் நம்ம கண்டுபிடிக்க முடியல. அவரும் வெளியிருந்து தான் வாங்குறாரு. ஒரு சிறப்பு. அதை வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 60 ml ஊற்றுறாரு. அந்த 60 ml ஊற்றணும்னா அந்த வந்து ஆயில் உடஞ்சிருது. அதுதான் பழைய மெத்தடு. பூந்திக்காய், இந்த கொத்தவரங்காய், காதிக்காய் சோப்பு இதெல்லாம் போட்டு பண்ணால் அது 100% கரையிறதில்லை. 100% கரைஞ்சால் தான் வேர்லேயும் போய் ஊடுருவும். நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு வந்து இலையில வந்து படியாது. கரையாத எண்ணெய் பண்ணிட்டோம்னா படிஞ்சிடும், ஒளிச்சேர்க்கைக்காகாது, வேரில் வந்து சத்து வைக்கிறதுக்கு விடாது. ஆனால் 100% உடச்சி விட்டோம்னா ஃபுல்லாக சத்து கிடைக்கும். உடஞ்சிடும். அது கொடுத்தோம்னாவே NPK எல்லா சத்தும் கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துகிட்டோன்னா ஒரு கிராப்ஸ்னா மாதத்துக்கு 3 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு விட்டுருந்தோம்னா அதே வரும். அதுதான் வந்து இப்போ கொடுக்கலாம். பொன்னூஸ் நேச்சுரல்னு வந்து இப்போ வந்து கோவில்பட்டியில் வந்து பொன்னிச்சாமிங்கிறவர் வந்து 3 கோடி ரூபாயில் ரிசர்ச் சென்டர் போட்டு 1.5 கோடி ரூபாயில் போட்டது வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாச்சு. இன்னொன்று அவரே பண்ணிகிட்ருக்காரு. இது அவருடைய முழுக்க எல்லாமே எண்ணெய் தான். புண்ணாக்கு எல்லா புண்ணாக்கும் கலந்து இந்த சாணி பசு கரைசல் உள்ளே ஊற்றிட்டோம்னா நல்லா கரைஞ்சிடும். அதை கொடுத்தாலும் NPK, தலை சத்து, மணிக்கத்து, சாம்பல் சத்து 3 கிடைச்சிடும்.
இடுபொருள் முழுக்க முழுக்க நம்ம வந்து வெளியே வாங்குறோம், நாமளே தயாரிச்சுக்கணும். அதுதான் என்னுடைய ஈல்டு நல்லா வருது. இப்போ செயற்கையாக பண்ணுற ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு மண் வளம் சூடு கெட்டு போய் மலடாகிடுது. அதனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு அது போட்டாலும் வெறும் இந்த மாதிரி தான் போயிடுது. இதை பண்ணோம்னா மண் வளமாயிரும், ஈல்டு நல்லா கிடைக்கும். இப்போ ரசாயனத்துலேருந்து உடனடியாக இதுக்கு மாறணும் நமக்கு ரிசல்ட் கிடைக்குமாங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுக்கு மாறணும்? 1 இயர்லையும் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்துடும். இப்போ ரசாயனம் வந்து பழையபடி ஏற்றுக்கிறது இல்லை. இது வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா மண்ணுக்கு பழையபடி சத்து வந்துடும். இது போகிறதுனால மண்புழு டெவலப் ஆயிரும், மண் பொதுவு போயிடும். அந்த வாழை போட்டு செய்கிறத சொன்னீங்க, வாழைப்பழம் போட்டு அது எப்படி? அதுதான் தங்கத்தூள் இருந்தால் வெட்டி உள்ளே போட்டு, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ வாழைப்பழம் போட்டோம்னா 2 கிலோ சக்கரை போட்டால் போதும். மீதி 10 கிலோ அந்த சாணி பசி கரைசல் உள்ளே ஊற்றிட்டோம்னா அது பாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு 10-15 நாளில் கரைஞ்சி போய் அதுவும் வெயில் தான் வைக்கணும். அது எந்த சத்துக்காக யூஸ் பண்ணுறது? என்ன? அதுதான் பொட்டாஸ். அது வந்து பொட்டாஸ். எண்ணெயில் வந்து தேங்காய் எண்ணெயில் பொட்டாஸ் இருக்குது, மற்ற சத்து இருக்குது, அது பொட்டாஸ். அது வந்து 2 லிட்டர் கொடுக்கணும். நம்ம கொடுத்து பார்த்து பயிர் எப்படி இருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து குச்சிக்கிழங்குக்கு நிறைய கொடுக்கலாம், 5 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நமக்கே இப்போ இந்த மீன் மிளகிறத வந்து 2 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு 8 லிட்டர் கொடுக்கலாம். ஸ்ப்ரேக்கு வந்து 10 லிட்டருக்கு 100 ml வரைக்கும் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா எப்படி உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பயிர் நல்லா செலுசு போகலைன்னா மறுபடியும் ஒரு தடவை கொடுப்போம். அது நம்ம இது நான் வந்து விடாத வந்து டெவலப் ஆகிட்டு தான் கொடுத்துட்டே இருக்கணும். மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வந்துடும். பயிர் அறுவடை பண்ணுற வரைக்கும் கொடுக்கலாம். இது தவிர வேறு ஏதாவது நீங்கள் பயிர்? இல்லை, இந்த வருஷம் முழுக்க அதையே பண்ண வேண்டியதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.